இன்றைய நாளுக்கான கருப்பொருள்: ஒன்றிணைந்து செவி கொடுத்து நடந்து சாட்சியம் அளித்து துன்பங்களின் மத்தியில் வேதனையின் மத்தியிலும் உள்ள உலகினை கடவுளின் வார்த்தையின் மூலமாக குணப்படுத்தல். எமது வாழ்வின் வேதனையின் கதையோடு நாம் இணைந்து கொள்வோம். இன்னைக்கு எங்களோட குடும்பத்தை எடுத்துக்கிட்டா, இந்த கொரோனா கால பகுதியில் எங்களோட படிப்பு நிலையை தொடர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். விசேஷமாக எங்களோட குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், எங்களோட தங்கச்சிமார்கள் அவங்களோட படிப்பை தொடர முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. வசதியான கையடக்க தொலைபேசி கவரேஜ் பிரச்சனை இருக்கிறனால, குடும்ப வருமான பிரச்சனை காரணமாக எங்களோட தங்கச்சிமார்கள் அவங்களோட படிப்பை தொடர முடியாத நிலை இருக்குது. அதனால இவங்க சின்ன வயசுலேயே வேலைக்கு சென்று பணம் தேடுறதுல அதிக நாட்டத்தை கொண்டு இருக்காங்க. இந்த நிலை எப்போ மாறுமோ அப்படின்னு எங்களுக்கு தெரியாம இருக்கு. இன்னைக்கு இந்த கோவிட்-19 தொற்று காரணமாக முழு உலகமும் பொருளாதார பிரச்சனையை எதிர்கொண்டு இருக்கிறது. இதன் மத்தியிலும் வாலிபர்களாகிய நாங்களும், அதே மாதிரி நானும் வேலையை இழந்து எதிர்காலத்தை குறித்த பயத்துடன் இந்த இடத்துல திகைத்து நிற்கின்றோம். நாங்கள் இறைவனின் திருப்பிரசன்னத்தில் இணைந்திருக்கிறோம். நாங்கள் ஆரம்ப பாடலோடு இணைந்து கொள்வோம். Thank
அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். கிருபையின் ஆண்டவரே, நாம் ஒன்றிணைந்து துன்பங்களை சந்திக்க நீர் கொடுத்த இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றிகள். இன்று நாம் உமக்குள்ளாக நடக்கும் போது எமது வேதனைகளை கேட்க எம்மை ஊக்கமளித்து இந்த அனுபவமானது எம்மை உறுதிப்படுத்தி குணப்படுத்த நாம் மன்றாடுகின்றோம். உமது புனிதரான அந்திரேயாவை போல உமக்கு சாட்சியாக பிறரை உம்மிடம் கொண்டு வந்து உமது வார்த்தை மூலமாக அவர்கள் குணமாக்கப்படுவார்கள். இவைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் காயினிடம், உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார். ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள், ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், அப்பொழுது குணமடைவீர்கள். நாங்கள் நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். இந்த கொரோனா காலத்தில் துன்பப்பட்டு துயரப்பட்ட மக்களை நாங்கள் கண்டும் காணாதவர்களாய் சென்ற சந்தர்ப்பங்கள் அநேகமாய் இருக்கிறது. அன்புள்ள கர்த்தாவே, அதற்காய் நாங்கள் உண்மையாய் மனம் வருந்துகிறோம் சுவாமி. அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நாங்கள் செய்த பாவங்களுக்காக நாம் மனம் வருந்துகின்றோம். குறிப்பாக போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களாகவும் அடிமைத்தனத்துக்கு ஊடுருவி சென்றவர்களாகவும் சுவாமி, அடிமைத்தனத்தை சென்றவர்களை நாங்கள் கண்டு கொள்ளாமல் போனவர்களுக்காகவும் ஆண்டவரே சுவாமி, உண்மையாக நாங்கள் மனம் வந்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அன்பும் தயவும் உள்ள ஆண்டவரே இயேசு சுவாமி, எம்மை சூழ உள்ள எமது சமூகத்தில் உள்ள அநேக குழந்தைகளுக்காகவும் வருகிறோம் சுவாமி. அந்த பிள்ளைகள் தகப்பனை அடிமைத்தனத்திலும் துஷ்பிரயோகத்திலும் வாடிக்கொண்டிருக்கும் போது சுவாமி, அதை கண்டும் தகப்பனை காணாதவர்கள் போல, தகப்பனை கேட்டும் கேளாதவர்கள் போல நாம் இருந்த எம்முடைய பாவங்களுக்காக நாங்கள் மனம் வருந்துகின்றோம் சுவாமி. அவர்கள் மத்தியில் உம்முடைய ராஜ்யத்தை நாம் கொண்டு போய் சேர்க்க தவறிய எம்முடைய பாவங்கள் அனைத்தையும் நீர் மன்னிக்குமாறு ஜெபிக்கிறோம். கிருபையின் வார்த்தையை நாம் ஒருவரோடொருவர் பகிர்ந்து கொள்வோம். எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் இன்றும் நினைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி, உறுதிப்படுத்தி, வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். நாங்கள் யாவரும் சேர்ந்து இந்த புகழ் பாடலிலே இணைந்து கொள்வோம். ஆண்டவர் அருள் மிக
ஆண்டவரே, உமது மைந்தரான இயேசு கிறிஸ்து அழைத்த போது உமது புனிதரான திருத்தூதர் அந்திரேயா அதற்கு ஊக்கமாய் அடிபணிந்து தாமதியாமல் விரைவாக இயேசு கிறிஸ்துவின் பின்னே செல்ல, ஆண்டவரே, நீர் அருள் புரிந்தது போல உமது புனித வாக்கினால் அமைக்கப்பட்ட நாமும் உமது இறை சித்தத்தினை மண்ணுலகில் நிறைவேற்ற உமது தூய ஆவியானவரின் மூலமாக எம்மை பலப்படுத்தி தைரியப்படுத்தும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே ஆமென். வாசிக்கப்பட வேண்டிய முதலாம் வேத பாடம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 40ஆம் வசனம் வரை. என் தலைவர் என்றுமே கைவிட மாட்டார். அவர் வருத்தினாலும் தம் பேரன்பால் இரக்கம் காட்டுவார். மனமாற அவர் மானிடரை வருத்துவதும் இல்லை, துன்புறுத்துவதும் இல்லை. நாட்டில் சிறைப்பட்டோர் அனைவரும் காலால் மிதிக்கப்படுவதையோ, உன்னதரின் திருமுன் மனிதருக்கு நீதி மறுக்கப்படுவதையோ, வழக்கில் ஒருவர் வஞ்சிக்கப்படுவதையோ என் தலைவர் காணாது இருப்பாரோ? என் தலைவர் கட்டளையிடாமல் யார்தாம் சொல்லியதை நிறைவேற்றக்கூடும்? நன்மையும் தீமையும் புறப்படுவது உன்னதனின் வாயினின்று அன்றோ? உயிருள்ள மனிதர் முறையிடுவது ஏன்? மானிடர் அடைவது தம் பாவத்தின் விளைவை அன்றோ? நம் வழிகளை ஆய்ந்தறிவோம், ஆண்டவரிடம் திரும்புவோம். இது கடவுளின் திருவார்த்தை. நற்செய்திக்கு ஆயத்தமாக பின்வரும் பாடலிலே இணைந்து கொள்வோம். நற்செய்திக்கு செவி கொடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் அடங்கியுள்ள நற்செய்திக்கு செவி கொடுப்போம். இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றார். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள்.
ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாய் இருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. நாங்கள் மக்கள் மன்றாடல் கூடாக கடந்து செல்வோம். அன்பு மிருக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் சுவாமி தோட்ட மக்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் அவர்களுடைய சம்பள பிரச்சனைகளுக்காகவும் அதிலிருந்து அவர்கள் விடுதலை பெறவும் தேவன் தாமே அவர்களை ஆசிரித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டவர்களும் அன்புள்ள ஆண்டவரே, எமது சபையிலும் மலையக பிராந்தியத்திலும் சமுதாயத்திலும் வாழும் ஒவ்வொரு வாலிபர்களையும் பிள்ளைகளையும் கர்த்தாவே நீங்கள் தம்மை தேற்றி கர்த்தாவே அவர்களுடைய வாழ்வில் ஒரு புதிய துவக்கத்தை தந்து ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்புள்ள ஆண்டவரே, இந்த கொரோனா நிலைமையினால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காகவும் நாம் மன்றாடுகின்றோம். இந்த நோயினால் பீடிக்கப்பட்ட அனைவரையும் குணமாக்கி அருள வேண்டும் என்றும், இந்த நோய் நிலைமைக்கு எதிராக போராடும் அனைவரையும் வழிநடத்த வேண்டும் என்றும், இந்நோய் நிலைமை நீங்கி நாம் அனைவரும் மீண்டும் சுதந்திரமாக இந்த வாழ்வை வாழ வழிவகுக்க வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் கற்பித்துக் கொடுத்த மன்றாடலை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீங்கிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவே. ஆமென். நாம் யாவரும் வழிபாட்டுக்கு நினைவாக நினைவு பாடலை இணைந்து கொள்வோம். ஆசரே
கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். நாங்களே கடவுளிடமிருந்து ஆறுதல் பெற்றுள்ளதால் பல்வேறு இன்னல்களில் உள்ளலும் மற்ற மக்களுக்கும் ஆறுதல் அளிக்க எங்களால்